ஆமா, இதில கொஞ்சம் பபிள்ஸ் இருக்கு. காரணம் அவங்க ஒட்டும்போது நான் கரெக்ட்டா அலைன்மென்ட் பார்க்கல. கொஞ்சம் மேலே ஏத்தி விட்டனால அந்த இடத்துல ஒட்ட முடியல. அதே சமயம் உங்களுக்கு நான் குடுக்க அட்வைஸ் என்னன்னா, ஒட்டுறதுக்கு முன்னாடி லைட்டா அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்பனா தான் உங்களுக்கு வந்து உள்ள ஏதாவது பபுள், டஸ்ட் இருந்தா கூட அப்படியே வெளிய அந்த கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணும்போது அது வெளிய வரும். ஸோ, அதனால அந்த ஸ்ப்ரே நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒட்டுங்க. அந்த இது நீங்க கார்டு பிரிக்கும்போது உங்களுக்கு கார்டு பிரிஞ்சிருச்சா இல்லையாங்கிற மாரி டவுட் வரும். அந்த ஃபர்ஸ்ட் லேயர் எடுக்கும்போது நல்லா திக்கா தான் இருக்கும். அந்த ஒரு மாரி ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இல்லாம ஒரு வெள்ள கலர் ஷீட் மாரி வரும். அத எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒட்டுங்க. அதில வந்து டெம்பர் கிளாஸே இல்லாத மாரி தான் இருக்கும். ஆனா அதில இருக்கும். ஒட்டிட்டு நீங்க அந்த இழுத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். அண்ட் கைஸ் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஸோ, இது நான் பண்ண மிஸ்டேக்னால தான் இப்படி ஆயிருச்சு. ஸோ, இது வந்து என்னால முடிஞ்சா டஸ்ட் ஒரு வேள ஓவரா அந்த பபிள்ஸ் கேப்ல வந்து அக்யூமுலேட் ஆகுதுன்னா, நான் மறுபடியும் கூட வாங்கி ஒட்டலான்னு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. அந்த இது வந்து ஒரு மாரி ஷீட் வந்து ஜெல்லு மாரி இருக்கு. செல்ஃப் ஹீலிங்லாம் போட்டிருந்தான் நம்பல. ஆனா செல்ஃப் ஹீலிங்க்கும் இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெல் மாரி தான் இருக்கு. நீங்க Flipkart, Amazonலாம் வாங்குனீங்கன்னா கிளாஸ் மாரி தருவாங்கன்னு நெனைக்கிறேன். அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த Yamaha Genuine இந்த பார்ட் வந்து நல்லா தான் இருக்கு. போன வீடியோல வேஸ்ட்டா போச்சோன்னு நெனச்சேன். பட் ஓகே. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவருக்கு நான் சும்மா ப்ளே பண்ணி விட்டுருக்க பழைய வீடியோ. ஸோ, இதில ஸ்க்ரீன் கார்டு ஒட்டல.